Hello students, Vanakkam. My name is Sadish. Welcome to my channel. Today I am going to discuss with you 2024 English past paper. அதாவது பார்ட் 1 பாஸ் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ண போன பிள்ளைகள் கடைசியாக நடந்த எக்ஸாம் பேப்பர். நீங்களாம் படியாக செய்திருப்பீங்க, நல்லா செய்திருப்பீங்க. ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருப்பீங்க. குட். ஜஸ்ட் ஐ ஆம் கோயிங் டு டிஸ்கஸ் வித் யூ, ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட ஆன்சர்ஸ்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, யூ ஹேவ் இன்ட்ரெஸ்டிங் please watch my video. Useful இருக்கும். Sometime you had seen, நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, you had seen all answers, but as my subscriber, please discuss, please watch my in this video. Sometimes you will learn some new things. Okay, அப்போ புது விஷயங்களை சிலவரை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கள். ஆகவே ஆஸ் எ சப்ஸ்கிரைபர் என்னுடைய ஃபாலோவர்ஸ் ஆக இருக்கிற காரணத்தால் நீங்கள் வந்து இந்த வீடியோ இருக்க பார்த்துக்கொள்ளுங்க. முழு ஆன்சரும் வந்து நான் இதிலேயே செய்ய போகிறேன். ரைட்டிங் பாயிண்ட்லேருந்து சகலம் செய்ய போகிறேன். இந்த பேசிக் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயவு செய்து பார்த்துக்கொள்ளுங்க, ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, before moving to the video, if you come first time to this channel, please subscribe the channel and click the bell button also. Then only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, if you are ready, let's be discuss. Okay, பிள்ளைகள், இதுதான் உங்களுடைய எக்ஸாம் பேப்பர். நீங்க எழுதிட்டீங்க. ஓகே, first of all I am going to tell some advices. When you are writing, when you are facing exam paper, you have to read the whole instruction that you given. அது உங்களுக்கு தரப்பட்ட all instruction அறிவுறுத்தல்களை வந்து தயவு செய்து வாசிங்க. அதை வாசிக்காம தயவு செய்து பேப்பர் செய்யாது. ஓகே, சரியா? என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டுமே செய்ய வேண்டும். சரியா? ஓகே, இந்த பேப்பர் வந்து ஒரு 3 hours பேப்பராக இருக்கும். இது பார்ட் 1 வந்து 1 hour. சரியா? ஆங்கிலம் இங்கிலீஷ் பொறுத்தவரையில ஃபுல்லாக நீங்கள் செய்யணும், முழு பேப்பர் செய்யணும் வித்தின் 3 hours. ஸோ அப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாமல் செய்து டைமை வேஸ்ட் பண்ணேன். ஓகே ஓகே, சுட்டன் நீங்கள் யூ ஹேவ் டு ரைட் யுவர் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு ரைட் யுவர் இண்டெக்ஸ் நம்பர். ஓகே, அது வந்து அவங்க உங்களுடைய சூப்பர்வைசர்ஸ் செக் பண்ணுவாங்க. ஓகே, அது நோ ப்ராப்ளம். அதே மாதிரி சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் அனைத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரியா? ஓகே, போதுமோ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இப்ப ரைட்டிங் த லெட்டர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. அப்ப தரப்பட்ட பிளாங்க்ல வந்து நீங்க வந்து இந்த ஆன்சருக்குரிய லெட்டரை மட்டும் ரைட் பண்ண சொன்னா, நீங்க வந்து ஆன்சரை எழுதி உங்களோட டைம் அதுல எல்லாம் உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? அப்ப சொல்லப்பட்ட லெட்டரை மட்டும் எழுதி கொண்டு போங்க. சரியா? சும்மா வீணா வந்து ஆன்சரோட டைப் எழுதி கொண்டு இருக்க வேண்டாம். ரைட்? ஓகே, இப்ப நாங்கள் லெட்ஸ் பி நாங்கள் வந்து பேஷனுக்கு வந்து பார்ப்போம். பேஷன் பார்த்து டெஸ்ட் பண்ண பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, எல்லா வினாத்தாளுக்கும் விடை எழுதிட்டான். சரியா? ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். அந்த படங்களை வந்து மேட்ச் பண்ணிட்டான். சரியா? தொடர்படுத்திட்டான். வித் த டிஸ்கிரிப்ஷன், அந்த விவரிக்கப்பட்ட விஷயத்தோட மேட்ச் பண்ணிட்டான். கிவன் பிலோ, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த விவரத்தோட அந்த படங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட் த லெட்டர் ஆஃப் த மோஸ்ட் suitable picture in the box given against the description. அப்ப அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு எதிராக தரப்பட்டிருக்கிற அந்த பாக்ஸுக்குள்ள வந்து பொருத்தமான லெட்டர் எழுதலாம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டன் ஃபார் யூ. அப்ப முதலாவது வந்து செய்யப்பட்டு இருக்கு. சரியா? ஓகே, முதலாவது வந்து லேக் ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அப்ப ஒரு குளம் நிரம்ப, ஒரு குட்டை நிரம்ப ஒரு ஃப்ளவர்ஸ் பூக்கள் இருக்குது. எது? சி, அது செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இப்ப இரண்டாவது பார்ப்போம். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ற ஒரு கருவி ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர். அப்ப டெம்பரேச்சர் வெப்பநிலை அளவுறது பயன்படுத்துற கருவி. நீங்க சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, வெப்பமானி. அப்ப அது இந்த படம் உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன? இ. சரியா? இ
குட். அப்போ அது சரி. இப்போ நாங்கள் இதை வந்து ரெட் கலரில் போடுவோம். ஓகே, இப்போ தெளிவாக இருக்கு. ரைட். அடுத்த நெக்ஸ்ட் ஒன். The star that warms the earth. அப்போ ஒரு பூமியை வெப்பநிலையாக்குற அந்த ஒரு நட்சத்திரம். அப்போ சூரியன் சொல்றது நாங்கள் நட்சத்திரம் தான் சொல்றாங்க. ஆகவே அது தெரியும் என்ன எஃப். பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லி. அப்ப நீங்க ஏ எடுப்பீங்க. பாட்டனை பொறுத்தவரையில நீங்க அவுட் ஆஃப் 40 you get the get above 35 marks. 35க்கு மேல நீங்க எடுப்பீங்களாங்க சூப்பரா ஏ சரியா ஈஸி. பாட்டனை பொறுத்தவரை ஒரு செக்ஷனை தவிர கொஞ்சம் அது கொஞ்சம் லிட்டில் பிட் ஹார்டா இருக்கும். அவ்வளாண்டு இல்லை, அதுல ஒரு ஸ்டாண்டப்ல எடுக்கிறது வாய்ப்பு. மற்றபடி 38 மார்க்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ஓகே. எஃப். ரைட். அடுத்தது drops of fresh water that fall from the sky. அப்ப இது தெரியும். from the sky வந்து விழுகிற அந்த fresh waterக்கு என்ன பேர்? மழை. அப்ப அது இங்கே படத்தில் காட்டப்பட்டிருக்கு. ஏ. இதுக்கு இப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் சரியா உங்களே ஒன்றும் செய்யலாம். சரியா? இது வந்து சும்மா குழந்தை பிள்ளையே செய்து கொடுப்போம். ஓகே. டார்க் ஐவிய கண்ணுக்கு போற இது வந்து that protects you from the sun. அப்ப கண் சூரிய வெளிச்சத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு கண்ணுக்கு போடுறது என்ன போடுவீங்க? கண்ணாடி. சரியா? சன்கிளாஸ் போடுவீங்க. ஓகே. something that is held over one's head for protection. அப்ப சில நேரத்தில் நாங்கள் எங்களுடைய தலையை பாதுகாப்பதற்காக பாதுகாக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்றது என்ன? அம்பிரல்லா. an umbrella. சரியா? பி. சரியா? ஓகே. அப்ப பாருங்க எவ்வளவு. அப்ப இப்ப நீங்க இதுக்கு வந்து 5 மாசம் எடுத்துப்பீங்க. சுவரா எடுத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? இதுல புல விட்டால் உங்களை ஒன்றும் செய்யலாது. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். Test 2. Fill in the blanks in the following dialogue. Use the words given in the box. Write a letter of the correct. அப்ப இந்த லெட்டர் தான் எழுதுறேன். நீங்க எழுதி நினைக்கிறாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே விட்டு விட்டுறீங்க. ஸோ அந்த பிரச்சனை எல்லாம் தேவையில்லை. நீங்க எந்த எழுத்து பொருத்தமா இருக்கோ அந்த எழுத்தை கொண்டு வந்து இதை போடுங்க. சரியா? ஓகே. ஐ வாண்ட் டு டூ சம்திங் இன்ட்ரெஸ்டிங் திஸ் வீக்கெண்ட். அவ இந்த கிழமை நான் வந்து ஒரு சில விஷயத்தை நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான செய்ய போறேன் வந்து இந்த கிழமை வேற இறுதி நாட்கள்ல என்று சொல்லி யாரும் சொல்றேன். அதுக்கு சாமிலா சொல்றாங்க லவ்லி எல்லாம் we can do something together. அப்ப நாங்கள் அதை வந்து சேர்ந்து செய்வோம் சாமியில சொல்றேன். சாமியில அருண் சொல்ற எஸ் தட் டி தந்திருக்காங்க ஆன்சர் தட் தட் சவுண்ட் குட். அப்ப அந்த சவுண்ட் அந்த தொனி வந்து நல்லா இருக்கும். வாட் ஆர் யூ பிளானிங் டு டூ? அப்ப அவ சொன்னது நல்லா இருக்குது. அப்ப என்ன நீங்க செய்யறதுக்கு பிளான் பண்றீங்கன்னு சொல்லி அருண் கேட்கிறார். இப்ப சாமியில சொல்ற வெல் நல்லா ஐ ஹாவ் அரேஞ்ச்ட். நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் டு கோ ஆன் அப்ப ஒரு இடத்துக்கு போறதுக்கு பிளான் டு கண்டி. அப்ப இதுல என்ன ஒரு கண்டிக்கு என்ன செய்ய போறாரு? அப்ப என்ன ட்ரிப் ஒரு சுற்றுலா பயணம் ஒன்றை மேற்கொள்றதுக்கு அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு சொல்றாரு. அப்ப பி என்ற லெட்டர். ஓகே. டூ யூ வாண்ட் டு கம் வித் அஸ்? அப்ப நான் பிளான் பண்ணியிருக்கேன் எங்களோட வாரத்துக்கு நீ விரும்புறியா என்று சாமியில கேட்கிறேன். ஓகே அருண் கிரேட். அதனால பிளாங்க் ஆர் யூ லீவிங்? அப்ப நீங்க எப்போ போறீங்கன்னா அவர் கேட்பாரு என்ன ஆர் யூ லீவிங்? டபிள்யூ எஜுகேஷன் வென் ஆர் யூ லீவிங்? அப்ப எப்பொழுது போறீங்க? சாரி லெட்டர் எழுதுவோம் இ. சரியா? இ. வெல் we have decided நான் தீர்மானிச்சிருக்கோம் to start early in the morning on Sunday. அப்ப வருகிற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பொழுதுல நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முடிவு செய்திருக்கிறோம் தீர்மானிச்சிருக்கிறோம் என்று சொல்றேன்.
and we are hoping to அப்ப நாங்க நம்புகிறோம் hoping to blank candy அப்ப எங்க நாங்க வந்து நம்புகிறோம் கண்டிய அடைகிறது நாங்க by lunch time ஒரு மதியம் அளவில் நாங்கள் மதிய உணவு டைம் அப்படியான டைம்ல போய் கண்டியே சேருவோம் அப்ப போய் ரீச் ஆகுவோம் என்றுதான் அர்த்தம் சரியா அப்ப பாருங்க எவ்வளவு ஈஸின்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லயே உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதான் அவங்களுடைய எய்ம் வந்து இந்த எக்ஸாம் பேப்பர் சிலது கொஞ்சம் செக்ஷன் வந்து ஹார்டா இருந்தாலும் அதேமா நீங்க வந்து பாஸ் மார்க்ஸை தொட்டுடுவீங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல சரியா ஓகே ஏ அருண் சொல்றார் ஓ இன் blank haze அப்ப in that haze அப்ப அது சும்மா நோண்டாவே உங்களுக்கு வாசிக்கவே தெரியுதானே அப்ப if in that case I have to come very early அப்ப அதன் காரணமா அப்ப நான் வேலைக்கு வர வேண்டி இருக்கேன் என்று சொல்லி அருண் சொல்றார் அது சாமியில் சொல்றார் எஸ் யூ மஸ்ட் மீட் மீ அப்ப நீ கட்டாயம் உங்களை சந்திக்க வேணும் blank at 6:30 in the morning அப்ப என்ன சொல்ற அப்ப நீங்க வந்து எங்களை இங்க மீட் பண்ணுவோம்னு சொல்ற அப்ப ஹியர் இங்க அப்ப ஷி அப்ப இங்க நீ வந்து எங்களை 6:30 அப்படி நீ வந்து எங்களை மீட் பண்ணுவோம்னு சொல்லி சொல்ற ஓகே குட் அப்ப அதனால ஐ won't be late அப்ப will not be late என்று சொல்றேன் அப்ப நான் வந்து நிச்சயமா வந்து பிந்த மாட்டேன்னு சொல்லி சொல்றேன் சரியா ஓகே எவ்வளவு ஈஸியான்னு பாருங்க சரியா ஓகே ஓகே இப்ப நாங்க டெஸ்ட் 3க்கு வருவோம் இது வந்து கடந்த compare with the last past 2023 24 is easier than 23 மேலே 23யோட கம்பேர் பண்ணிக்கப்பலே 24 பேப்பர் வந்து மிகவும் ஈஸியா இருக்குமென்னு தான் சொல்றேன் ஈஸியான பேப்பர் தான் சொல்றேன் என்ன சொன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் கம்பேர் பண்ணி பாருங்க 2024 வந்து நல்ல ஈஸியான பேப்பர் ஓகே study the pics and fill the blanks in the paragraph using the words given in the box அப்ப இந்த பாக்ஸ்ல தரப்பட்ட சொற்களை பயன்படுத்தி ஃபில் பண்ணிட்டா உங்களை அவங்க டிஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கறதே இல்லை பாருங்க அப்ப தரப்பட்ட சொற்களை தான் நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க ரைட் த லெட்டர் ஆஃப் த கரெக்ட் வேர்ட் அப்ப லெட்டரை தான் எழுதிட்டான் சரியா நீங்க சொற்களை எழுதி போடாங்க the first one is done for you அப்ப already they have done the answer சாம்பிளா ஒரு ஆன்சர் செய்து காட்டியிருக்காங்க அவங்க லெட்டர் மட்டும் தான் எழுதியிருக்காங்க ஸோ அதுக்கு மீறி நீங்க எழுதி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா உங்களை எப்படி சொல்றேன்னு நான் தெரியல சரியா அப்ப தயவு செய்து இந்த பொருத்தமான லெட்டரை மட்டும் எழுதிட்டு போங்க அப்படி நீங்க எழுதிங்க அதுக்கு மீறி நீங்கள் வந்து சொற்களை எழுதுவீங்கன்னு சொன்னா திருத்துவாங்க ஆனா உங்களுடைய டைம் வந்து அதுக்குள்ள வந்து கூடுதலாக எடுக்கப்படும் கொஞ்சம் அடுத்தாலே நிறைய டைம் வந்து நீங்க வந்து எழுத டைம் போயிடும் சரியா ஒரு லெட்டரை மட்டும் எழுதுங்க தயவு செய்து இப்ப நீங்க ஒரு லெட்டரை மட்டும் எழுதுங்க இதுல 4 லெட்டரையும் எழுதிக்க எவ்வளவு டைம் போகும்னு பாருங்க சரி ஒரு எழுத்தை எழுதி போட்டு சிம்பிளா போனியா திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்கீம் ஒரு காட்சி ஒரு அழகான காட்சி ஆஃப் த சில்ட்ரன் பார்க் ஒரு சில்ட்ரன் குழந்தைகளுடைய பார்க் சரியா சில்ட்ரன் blank doing different things here அப்ப சி ஆன்சரா போட்டுருக்காங்க என்ஜாய் அப்ப சில்ட்ரன் என்ஜாய் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதப்பட்டிருக்கு சரியா சில்ட்ரன் என்ஜாய் டூயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் அப்ப அவங்க வந்து வேறுபட்ட விடயங்களை செய்து சந்தோஷமாக இருப்பாங்க இந்த பிளேஸ்ல சொல்லலாம் தேரா அப்ப ஆ வந்திருக்கு சரியா தேரா அப்ப தேரா பிளாங்க் ஆஃப் தேம் அப்ப இது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்டா இருக்கும் சரி மெயின் வேர்ப் தேரா அங்க வந்து 7 of them sorry இங்கே 7 பி ஆன்சர் சரியா அப்ப எத்தனை பேர் 1 2 3 4 5 6 7 அப்ப 1 2 3 4 5 6 7 ஓகே நம்ம 7 பேர் இருக்கிறாங்க ஆகவே அதனால 7 of them அவர்கள அப்ப எந்த எழுத்து போடணும் பி பியை போடலாம் ரைட் அப்ப அவர்கள் 7 பேர் இருக்கிறாங்க some are boys and some are
girls. Okay, when you are looking you can identify that. Okay, girls இருக்கிறாங்க, boysம் இருக்கிறாங்க. One child is sitting on a first of all பாவம் with உடன் 7 அது ஓகே நாங்கள் எழுதிட்டோம். ட்ரோவிங் என்ற வரைஞ்சு கொண்டிருக்காங்க. சீட் இருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் என்றா தூரம், பிளாக்கிங் என்றா பிடுங்குறாங்க. ஹிட்டார் என்றா தெரியும், வயலின். சாரி, ஹிட்டார் என்றா ஹிட்டார் வயலின் மாதிரி ஒரு பொருள். ஹோல்டிங் என்றா பிடிச்சு வச்சிருக்காங்க. பிரான்ச் என்றா கிளை, புக் என்றா தெரியும். ஓகே, இப்போ பார்ப்போம். Someone boy, one child or child is sitting on a blank of a large tree. எங்கே எதன் மீது இருக்கிறாங்க? பெரிய பெரிய மரத்தின் மீது என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. சரியா? Sitting on a அப்ப மரக்கிளை, branch. Next one, of a large tree. Tree and அப்ப இங்க is பயன்படுத்தப்பட்டிருக்கு, present continuous tense. அப்ப sitting வந்திருக்குது. ஆகவே இங்க இன்னொரு ing ஃபார்ம் வர போகுது. சரியா? லாஸ்ட் ட்ரீ என்ன செய்யறாங்க? பிளக்கிங், பிடுங்குறாங்க. சரியா? பார்த்தா தெரியும். பிளக்கிங் பிளக்கிங் ஃப்ரூட். பிளக்கிங் என்ன எதையாவது ஜி, பிளக்கிங் ஜி fruit. Another child can be seen blank under the tree reading a அதை பார்த்தோன்னே ரீடிங் இவங்க என்ன செய்யறாங்க? இந்த மரத்தின் கீழே அமர்ந்திருந்து புத்தகம் ஒன்றை வாசிக்கிறாங்க சொல்லலாம். can be seen, can be seen passive form மாதிரி. சரி, passive form can be seen பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. என்ன? seated, உட்கார்ந்து இருக்கிற மாதிரி seated. அப்படி e. And a book can be seen seated under the tree reading a book. Okay. Okay, yeah? Right. The child standing in front of a whiteboard is in front of a whiteboard என்ன செய்யறாங்க? is வரைகின்றாங்கள். ஆகவே drawing D. Drawing a picture. Okay. At a blank, a boy is playing. ஒரு boy விளையாடி கொண்டு என்ன? A boy is playing a playing with the ball. என்ன? ஒரு பந்துடன் விளையாடுறாங்க. வித் அங்க வந்து தரப்பட்டிருக்கு. ஓகே, வித் அப்ப ஏ தரப்பு, with the ball. இவ்வளவுதான். சரியா? ஓகே ஓகே. அப்ப பாருங்க பிள்ளைகள், எவ்வளவு ஈஸியான சொற்கள். இதுல வந்து உங்களுக்கு தெரியாத சொற்கள் அண்டி எதுவுமே கிடையாது. பாருங்க, இதுல தெரியாத சொற்கள் அண்டி எதுவுமே கிடையாது. கஷ்டமான சொற்கள் அண்டி எதுவுமே கிடையாது. சரியா? ஆகவே நீங்க ஷுவரா 5 மார்க்ஸ் இதுக்கும் நீங்க கிட்டத்தட்ட 15 மார்க்ஸ். நாங்க வந்து 15 மார்க்ஸ் we have got 15 marks. ஓகே, பாருங்க. அடுத்து வந்து ஒரு ப்ரீபொசிஷன் செக்ஷன் வந்து வருது. ப்ரீபொசிஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரீபொசிஷன் ஒரு முக்கியமான பகுதி உண்டு. அது வந்து ஈஸியா இருக்கும் பார்க்குறது. ரெண்டு எழுத்து சொல்லாதான் இருக்கும். ஆனா அது சரியான முறையில வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண வேண்டும். சரியா? without preposition you can't see any sentences. okay, ஒரு சென்டென்ஸ் பொறுத்தவரையில அந்த ப்ரீபொசிஷன் இல்லாம, ஏன் ப்ரீபொசிஷன் வந்து உங்களுக்கு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை மேக் பண்ணுது. அது இல்லாம நாங்க வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம். ஸோ ஓகே, லெட்ஸ் ரீட். ஓகே, ஆஃபண்டா உடைய அட்டண்டா ஒரு பிரத்யேகமான இடம். சரியா? இல்லைன்ற அர்த்தத்தில் தெரிகின்றது. சரியா? இருந்தாலும் ஒரு நாங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிளேஸை சுட்டி காட்டியக்குள்ள வந்து நாங்கள் வந்து அட்டை பயன்படுத்துவோம். அப் அண்டா ஹேண்ட்ஸ் அப் அண்ட மாதிரி, அப் அண்டா மேலே அப்படியான ஒரு மீனிங்ல இருக்கு. பார்ப்போம். பை அண்டா ஆல்,
மூலம் என்று சொல்லுவோம். டு என்ற க்கு க்கு ஃபோ என்ற ஆக. சரியா? ஓகே. இப்ப a young man was driving to work. ஒரு இளம் வாலிபர் வந்து வேலைக்கு வந்து டிரைவ் பண்ணி கொண்டு இருக்கிறார். சடன்லி உடன் அந்த டைமில் திடீரென்று he was surrounded, passive வேர்பில் இருக்குது. he was surrounded, அவர் வந்து சுற்றி வளைக்கப்பட்டார். ஆரால் by flashing lights and 4 police cars. ஒரு பிரகாசமான வெளிச்சங்களுடன் உள்ள 4 காவல்துறையினுடைய கார்களால வந்து அவர் வந்து சுற்றி வளைக்கப்பட்டார். ஆல் என்றது ஆன்சர் தரப்பட்டது. ஓகே, ரைட். அப்ப இப்படியான ஆன்சர் எழுதிக்கலாம். நீங்க வந்து கட் பண்றது நல்லம், சரியா? இப்படி வட்டி வட்டி எழுதுறது நல்லம், சரியா? ஓகே, அப்ப நீங்க வந்து ஏற்கனவே எழுதினதுன்னு வந்து பார்க்க மாட்டீங்க, சரியா? ஓகே, அப்ப இது கொஞ்சம் என்னுடைய பரவாயில்ல. ஓகே, one officer told him to get out of the car. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றார், வெளியில வாங்க, காருக்கு வெளியில வாங்கன்னு சொல்றேன். The young man followed his order. அப்ப அவருடைய கட்டளை பிரகாரம் அவர் வந்து அவரை பின்பற்றி, not knowing why that was happening. அப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாம அவர் வந்து அவர்களுடைய ஓர்டரை பின்பற்றி போறார். He ended blank in handheld in the back of the police car. அப்ப அவர் வந்து என்ன செய்யறார்? அவர் வந்து போலீசினுடைய காருக்கு பின்னால கைவிலங்கப்படுகிறார். அப்ப போலீசினுடைய வாகனத்துக்கு வாகனத்துக்கு பின் இதுல அவர் வந்து கைவிலங்கிடப்படுகிறார், சரியா? ஹேண்ட் அப், ended up, சரியா? ஹேண்ட் ஹெல்ப் பண்றா விலங்கு. அப்ப போலீசினுடைய பின்பக்க பகுதியில காரின் பின்பக்கத்துல வந்து அவர் கைவிலங்கிடப்படுகிறார், சரியா? விட்னஸ் கிளைண்ட், ஒரு பார்த்தவர் சொல்றார், ஒரு அதுக்குரிய சாட்சி விட்னஸ் கிளைண்ட், she had seen him blank a murder scheme. அப்ப இது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிளேஸ் சொல்ற பகுதி பாருங்க, சரியா? அப்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்தை சொல்றாங்க, அதாவது ஒரு சாட்சி சொல்ற அந்த மர்டர் ஸ்கீம் நடந்த இடத்துல தான் வந்து இவரை கண்டதாக அவர் வந்து சாட்சி சொல்றார். ஆகவே என்ன செய்யும், இடம் அந்த பிரத்தியம் அந்த ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்தை சொல்ற, அந்த இடத்தில் தான் கண்டதாக சொல்றார். அப்ப ஆக்ட் என்னதுக்காண்டி நாங்க ஆக்ட் பாவிக்கிறோம்? அந்த சாட்சி சொல்ற அந்த கொலை நடந்த இடத்துல வந்து நான் அவரை கண்டிருந்தேன் என்ற மாதிரி அந்த இடத்தை கண்டிருக்கேன்ன்றதுக்காண்டி பயன்படுத்தும், சரியா? ஸ்பெசிஃபிக்கா அந்த இடத்தை சுட்டி காட்டுற வழியா. ஓகே, பட் ஆனால் what if this man isn't guilty blank murder? அப்ப இந்த மர்டர் இந்த கொலை குற்றத்தோட இந்த மனுஷன் சம்பந்தப்பட்டிருக்காட்டி என்ன பட்டிருக்கலாமா? அப்ப இந்த கொலையினுடைய guilty of murder, என்ன guilty of murder, அப்ப அந்த குற்றத்தினுடைய இதோட சம்பந்தப்படாம விட்டு என்ன செய்யலாம் என்ற மாதிரி கேட்கலாம், சரியா? What if he is completely innocent? அப்ப இந்த மனுஷன் வந்து இந்த உண்மையில குற்றத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கலாமா? இல்ல முற்றுமுழுதாக இவர் ஒரு அப்பாவியாக இருந்தால் என்ன செய்யறது என்ற மாதிரி கேட்கலாம், சரியா? ஒரு அப்பாவி மனுஷனா இருந்தா என்ன செய்யறது? Perhaps என்ற அநேகமா perhaps he was in the wrong place at the wrong time. அப்ப சில வேளையில அநேகமா இவர் வந்து அந்த டைம்ல வந்து அந்த பிளேஸ்ல சரி அந்த அதுக்குரிய நேரத்தில் அவர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கலாம், சரியா? துரதிருஷ்டவசமாக. And he has a similar body build. அப்ப பாடி ஷேப் வந்து அந்த மர்டர் செய்தவரை போன்றதானா என்று சொல்றாங்க, சரியா?
உண்மையில மேடர் செய்தவரை போல ஒத்திருக்கிறது அத்தோட ஓ அல்லது கேட்கல அவருடைய முடியின் நிறம் கூட that of the actual murder அந்த உண்மையான மேடர் செய்தவருக்கு சரியா பொருத்தமா இருக்கலாம் சரியா உண்மையில பாருங்க இந்த that of விட்டு பாருங்க bill or கேட்கல to the actual murder that of விட்டால் to the actual murder அந்த உண்மையான கொலைவாளிக்கு சமமா அந்த ஒத்தவரான உடம்பையும் கலர் முடியின் கலரையும் கொண்டவராக இருந்தார் சரியா இருந்தார் சரியா அப்ப தட் ஆஃப் வந்து அந்த கன்ஃபியூஸ் பண்ணுது உங்களை சரியா நான் சொன்ன செக்ஷன் இதான் இந்த செக்ஷன்ல சில நீங்க 2 பிள்ளை எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு சரியா ஓகே அது இந்த எந்த டாப்பும் இந்த இதுவும் தான் சரியா இதுவும் அட் சேம் டைம் இதுவும் இந்த ஆட்டும் இந்த இதையும் நீங்க வந்து சில குழம்பி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரியா இதுல அந்த நான் சொன்ன மிஸ்டேக் பிள்ளைகள் நீங்க எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கலாம் நீங்க வந்து 35 மார்க்ஸுக்கு மேலே எடுக்கலாம் ஈஸியா சரி இதுல 2-3 பிள்ளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் சரியா ஆனா கொஞ்சம் நீங்க வந்து அந்த சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் ஆறுதலா வாசிச்சு ஆன்சர் பண்ணி இருக்க வேண்டும் ஓகே நீங்க எல்லாரும் செய்திருப்பீங்க சரியா செய்திருப்பீங்கன்னு நம்புறேன் ஓகே ஓகே அப்ப அந்த ஆக்சுவல் மேர்டரோட தொடர்பட்டு அவருடைய உடல் அமைப்பும் அவருடைய தலையினுடைய நிறமும் ஒத்து போயிருக்கு இருக்குன்னு சொல்றாங்க நவ் இமேஜின் யுவர் பிரதர் அப்ப உங்களுடைய ஒரு சகோதரனே அல்லது யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓ ஈவன் யுவர் செல்ஃப் இன் திஸ் மேன்ஸ் பொசிஷன் அப்ப இந்த மனிதனுடைய ஒரு நிலையில இருந்து நீங்கள் உங்களுடைய சகோதரனையோ அல்லது உங்களுடைய நண்பனையோ அல்லது உங்களையோ நீங்க வந்து ஒரு ஹெட் பண்ண பண்ணி பாருங்க இப்படி ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்தா என்ன ஆகும்ன்றதை நீங்க ஹெட் பண்ண பண்ணி பாருங்க ஹவு டிஃபிகல்ட் இது எப்படி இருக்குமான்னு பாருங்க இட் வுட் பி இது உங்களுக்கு நடைபெற்றால் உங்களுடைய ஃபேமிலியோ உங்களுடைய சம்பந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் however ரைட் அப்ப இது உங்களுக்காகவோ அல்லது உங்களுடைய ஃபேமிலிக்காகவோ ஒரு யாராவது ஒரு ஆளுக்கு நடைபெற்றால் உங்களுடைய ஃபேமிலி சம்பந்தப்பட்ட இருக்குமா பட்சத்தில் அது எப்படி உங்களுக்கு வந்து அந்த அனுபவம் எப்படி இருக்கும் however என்றதை நீங்க வந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க என்று சொல்றேன் சரியா however the police have no option other than arresting a suspect ஒரு சந்தேக நபரை வந்து போலீஸ் வேறு வழி இல்லை ஒரு சந்தேக நபராக இருந்தால் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவதுதான் அவர்களுக்கு போலீஸ்காரருடைய வேலை சரியா என்று சொல்லி முடிக்கிறாங்க சரியா அப்ப இதுல இது நீங்க சரி எடுப்பீங்க for you and your family அது சிச்சுவேஷன் படியா விளங்குது இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க இந்த கில்ட்டி ஆஃப் மர்டர் அது வந்து சுவரா நீங்க சரி எழுதிருப்பீங்க கில்ட்டி ஆஃப் மர்டர் அது வந்து நீங்க வாசிக்கும் போது தெரியும் இந்த மூன்றும் வந்து உங்களை கன்ஃபியூஸ் ஆகி இருக்கலாம் ஆனா அதுல வந்து என்ன பொறுத்தவரையில இது வந்து இந்த ஒரு பிரத்யேகமான ஒரு பிளேஸ்ல கண்டதாக விட்னஸ் கூறுறபடியே நாங்க கட்டாயம் பாவிப்போம்ன்றது அது ஒரு தெளிவு இருக்கு சரியா இந்த ரெண்டும் உங்களை நீங்க நல்லா குழப்பி இருக்கும் இருந்தாலும் நீங்க வந்து இதுல இப்ப கலர் அப்னு ஒரு மைண்ட்ல நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னு சொன்னா இதுல அப்ப போட்டுப்பீங்க ஸோ ஓகே அதான் நீங்க அதை பற்றி ஒரி பண்ணாங்க 2 பிள்ளை தான் அது பிரச்சனை ஓகே ஆனா எல்லாரும் பிள்ளை எடுத்துப்பீங்கன்னு சொல்லல நீங்க செய்திருப்பீங்க நல்ல மாதிரி ஓகே இஃப் யூ ஹேவ் டன் வெரி வெல் ஐ எம் ஹாப்பி என்னுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கிற நீங்க வந்து நீங்க நல்லா செய்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஓகே எல்லாருமே நல்லா செய்திருப்பீங்க ஓகே டெஸ்ட் 5 read the text on the blue whale நீல திமிங்கலம் சம்பந்தமான ஒரு இதை வந்து வாசிக்கட்டாம் complete the table with the information first one is done for you அந்த இன்ஃபர்மேஷனை அடிப்படையாக கொண்டு நீங்க வந்து இந்த டேபிளை ஃபில் பண்ணிட்டான் ஓகே நாங்க ஒரு டேபிள் ஒரு ரீட் பண்ணுவோம் ஸ்விமிங் ஸ்டைல் ஆஃப் வேல்ஸ் அப்ப அது இந்த நீந்த தன்மை எப்படி என்று சொல்லி alone or in tiny groups அது ஆன்சர் தரப்பட்டது ஓகே common
prey of whales. அப்ப prey என்பது உணவு அல்லது இரை. அது இந்த இரை என்ன? அதாவது திமிங்கலத்தின் பிரதானமான பொதுவான உணவு என்ன? What hunters seek in whales other than oil? அப்ப oil-ஐ விட அந்த அந்த திமிங்கலங்களை வேட்டையாடுறவர்கள் என்னத்தை எடுக்கிறாங்க? oil-ஐ விட வேறு என்னத்தை எடுக்கிறாங்க? சரியா? என்ன கேட்கிறாங்க? The extra weight a calf gains every day its first year. அப்ப அந்த முதலாம் வருடத்துல அதில் வந்து பெற்றுக்கொள்ள எக்ஸ்ட்ரா வெயிட் வந்து எவ்வளவுன்னு சொல்லி கேட்கறாங்க. சரி, அந்த கால்ஃப் அண்ட் கன்று திமிங்கல குட்டி அதுதான் சொல்றாங்க. சரி, ஓகே. The weight of the calf at birth. அப்ப அது இந்த திமிங்கல குட்டி அது பிறக்கும் போது அதன் வெயிட் என்ன என்றதை கேட்கிறாங்க. The year that ensured the safety of whales. அப்ப whale அப்ப அந்த அந்த திமிங்கலங்களை பாதுகாக்கிறது சம்பந்தமாக ஒரு ஆண்டொன்று பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது எப்பன்னு கேட்கிறாங்க. சரியா? ஓகே, அதை நாங்க இப்ப ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணிக்க எங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? ஓகே ஓகே, let's read. The blue whale. The world's largest mammal is the blue whale. ஒரு பெரிய ஒரு விலங்கு ஒன்று, அந்த mammal, அது வந்து ஒரு இந்த நீல திமிங்கலமா இருக்குதா அந்த உலகத்திலே. சரியா? சரியா? நம்பர் ஒன்னாக உலகத்திலே ஒரு பெரிய ஒரு பாலூட்டியாக இருக்கு. சரியா? mammal பாலூட்டியாக இந்த blue whale இருக்குதாம். சரியா? ஓகே, இப்ப although எப்படி இருந்தாலும் although they can breathe air, அவர்கள் வந்து என்ன செய்யலாம்? சுவாசம் எடுக்கலாம், காற்று சுவாசிக்கலாம். blue whales are most at ease in the ocean. அப்ப அந்த அதிக அளவில் என்ன செய்யும்? ஈசண்ட இலகுவாக என்ன செய்யுது? கடல்கள்ல இருக்குது. சரி, கடல்ல வாழுது. அங்கே their ability, அவர்களுடைய ஆற்றல் என்ன? to float supports their amazing size. அந்த ஓசன், அந்த கடலுக்கான அவைந்த அந்த உருப்படி, பெருமை, அந்த பெரிய உடலை வச்சுக்கொண்டு அவன் நீந்துறதுக்கு சப்போர்ட்டா இருக்குது. சரியா? அந்த பெரிய ஒரு அதிசயிக்கக்கூடியமான ஒரு பெரிய ஒரு சைஸான உடம்பை வச்சு நீந்துறதுக்கு இது உதவுது. ஓஷன்ஸ் வந்து ஹெல்ப்பா இருக்குது. அதனாலதான் கடல்ல வசிக்குதுன்னு சொல்லலாம். இவைகள் மெரின், கடல்வாழ் அனிமல், மெரின் அனிமல்ஸ், கடல்வாழ் விலங்குகள் can be found in every ocean. அப்ப இது வந்து ஒவ்வொரு ஓசன்லையும் இருக்குமா? on earth. அப்ப அது கூடுதலா இந்த கடல்வாழ் விலங்குகள் வந்து இந்த பூமியில வந்து எங்கேயும் எங்க காணலாம்? இந்த கடல்கள்லாம் காணலாம், சமுத்திரங்கள் இதுகள்ல காணலாம். சரியா? and they frequently, அவர்கள் வந்து தொடர்ச்சியாக என்ன செய்யுது? ஒரு குறிப்பிட்ட தொடர்ச்சியாக swim alone or in tiny groups. அப்ப அவ என்ன செய்யுது? frequently swim, அவ நீந்தி கொண்டு தனிமையாக அல்லது ஒரு சின்ன குரூப்ஸ் ஒன்றோட அவங்க என்ன செய்யறாங்க? அப்ப சின்ன குரூப்ஸோட என்ன செய்யறாங்க? நீந்துறாங்க, எப்பவுமே இருப்பாங்க. சரியா? ப்ளூ வேல், அப்ப அந்த நீலத்திமிங்கல கால்ஃப், ப்ளூ வேல் கால்ஃப், அப்ப அந்த நீலத்திமிங்கல குட்டி இஸ் born weighing 2 tons. அப்ப இந்த வெயிட் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது பிறக்கேக்கு அப்ரோக்சிமேட்லி அன்னளவாக என்ன 2 tons. பட் இதுதான் அதோட வெயிட். அப்ப கேள்வி கேட்டிருக்கேன் நினைக்கிறேன், 2 tons. அப்ப கூடுதலா நீங்க பிராக்கெட்ல இருக்கிறதையும் எழுதுறேன்டா எழுதலாம். சரியா? அப்படி எழுதினாலும் பரவாயில்ல, இல்லாட்டிக்கு ஒன்றில் 2 tons அல்லது அப்ரோக்சிமேட்லி 18-14 கிலோகிராம் என்றது கிலோகிராமில் அல்ல டோன்ஸ்ல கொடுக்கலாம். அண்ட் டியூரிங் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர், இதுல பிறக்கேக்கில் அதன் நிறை வந்து 2 tons
அண்ட் டியூரிங் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர், அந்த காலப்பகுதியில் முதலாவது வருடத்தின் காலப்பகுதியில் ஆஃப் லைஃப், அந்த முதலாம் வருட அதன் லைஃப்ல இட் கெயின்ஸ், அது பெறுது அண்ட் அடிஷனல் 200 pounds. அப்ப எவ்ரிடே அப்ப 91 kilograms. அப்ப ஒவ்வொரு நாளும் 91 கிலோகிராம் வந்து அடிஷனலா வந்து அது அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கொள்ளுதாம். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி அது இந்த சைஸ் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இட் கெயின்ஸ் அண்ட் அடிஷனல் 200 pounds எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் வந்து அது வந்து 200 பவுண்ட்ஸ் வெயிட்டை வந்து அடிஷனலா பெருகுதான். சரியா? கிட்டத்தட்ட கிலோகிராம்ல பாக்க 91 கிலோகிராம். இவைகள் எனாமஸ் இது வந்து ஒரு மகத்தான சரியா? எனாமஸ் அனிமல்ஸ், ஒரு மகத்தான அனிமல்ஸ் கன்சியூம் கிரில், சிறிய வகையான மீன்களை வந்து கன்சியூம் வந்து இது இந்த இப்ப வந்து கால்ஃப் பற்றி தான் கதைக்கிறாங்க. சரியா? கன்சியூம் கிரில், அந்த திமிங்கில அந்த உணவு கிரில் which are tiny organism that resemble shrimp. அப்ப இப்படி அந்த கிரில் அந்த உணவு தான் நுகர்ந்து கொள்வது, கன்சியூம் பண்ண நுகர்றது. அப்ப கன்சியூம் கிரில் which are tiny, சிறிய organism, உயிரினம், அவை வந்து சிறிய உயிரினமாக இருக்கும். that resemble shrimp and rod. அப்ப இந்த ராட் போன்ற சிறிய வகையான மீன்களை வந்து அப்படியான அது வந்து முயற்சி செய்யுது. ஏது? திமிங்கலம், நீலத்திமிங்கலம். இட் இஸ் எஸ்டிமேட்டட், அளவிடப்பட்டிருக்கு, that just a small number of blue whales inhabit the ocean worldwide. இந்த உலகத்தில, இந்த கடல் சார்ந்த இந்த உலகத்தில இந்த நீல திமிங்கலம் வந்து ஒரு கொஞ்சம் குரூப் தானம் இருக்குதுன்னு சொல்லி இந்த வாழ்வு சரியா வந்து கொஞ்சமா தான் இருக்குதுன்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இன்ஹேபிட். சரியா? ஓகே. இங்க அந்த வாழ்றது வந்து அந்த புழுவேல் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கு. வாழ்றது. சரியா? இன்ஹேபிட். ஹேபிடேட் என்றா வாழ்விடம். சரியா? வாழ்க்கை, அது வாழ்ற அளவு. சரியா? They were nearly driven to extinction because of years of hunting for their oil and blubber. Right? அப்ப எக்ஸ்டிங்க்ட் என்றா அழிவடைகிறது. அப்ப நியர்லி என்ன செய்ய அழிவுக்கு செல்லப்படுதாம். பிகாஸ் ஏன்னு சொன்னால் நீண்ட வருடங்களாக ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஹண்டிங், வேட்டையாடப்படுவதாம் for their oil, அவர்களுடைய அந்த திமிங்கலத்தின் எண்ணெய்க்காகவும் பிளப்பர்ன்னு சொன்னா அதுல ஒரு தடிமனான தசை, அந்த இதுக்காகவும் தோலுக்காகவும் சரியா என்ன செய்யப்படுதாம், வேட்டையாடப்படுகிறதால வந்து அழிவடைகிற நிலைமையில போய்கொண்டிருக்குதாம் பல வருடங்களாக. சரியா? although they were shielded from extinction by அவர்கள் அந்த அழிவடையிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு சரியா அந்த ஒரு கவசம் போன்ற ஒரு இதனுடைய மேற்கொள் சீலத்தை சுத்தி பாதுகாப்பா இருக்கிறது. அதை பாதுகாக்கும் பொருட்டு by the 1966 International Whaling Convention, ஒரு மாநாடு ஒன்று இப்ப by the 1966 வந்து அதை பாதுகாக்கும் பொருட்டு ஒரு அமைப்பு ஒரு இதோடு பிரகடனம் செய்யும். they are currently listed as endangered. அப்ப அது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில அழிவடையக்கூடிய சூழ்நிலையில இருக்கிற காரணத்தினால வந்து 1966ஆம் ஆண்டே என்ன செய்தாங்க, அதை வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உயிரினமாக அந்த சர்வதேச திமிங்கில மாநாட்டில வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு, சீல் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? ஓகே,
ரைட். இதுதான் நாங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணின விஷயங்கள். சரியா? இப்ப நாங்க வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஓகே. காமன் ப்ரே ஆஃப் வேர்ஸ் என்ன வந்து இதுல நாங்க ஐடென்டிஃபை பண்ண கிரில். ஓகே. வாட் ஹண்டர்ஸ் சீக் இன் வேர்ஸ், அதுதான் ஓய். ஓயில விட என்னத்தை மற்ற பார்க்குறாங்க? பிளப்பர். பிளப்பர். ஓகே. அடுத்தது the extra weight of car gains every day. ஒவ்வொரு நாளும் அது எக்ஸ்ட்ரா வர்ற வெயிட்னா 200 pounds. Right. The weight of the half at birth. பிறக்கும்போது அந்த அந்த வெயிட் என்னவா இதுல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2 tons. நீங்க வந்து இதுல கிலோகிராம்ல கொடுத்தாலும் பரவாயில்ல பிள்ளைல. இதை 90 கிலோகிராம் கொடுக்கலாம். அல்லது ஸ்டாக் 91 கிலோகிராம். 91 கிலோகிராம். கொடுக்கலாம். அதில் நீங்க பவுண்ட்ஸ்ல கொடுத்தாலும் ஓகே. அதே மாதிரி அடுத்தது பிறக்கும்போது அந்த வெயிட்னு 2 tons. 2 tons. அதை நீங்க வந்து 1814 கிலோகிராம் 1814 கிலோகிராம் கொடுக்கலாம். 1714 அல்லது ஸ்டாக் போட்டு கிலோகிராம். சரியா? ஓகே. the year that ensured the safety of the whale. அந்த வேல் பாதுகாப்புக்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? 1966. எப்ப? in 1966. இயரை போட்டாலும் ஓகே. ஓகே. ரைட். ஓகே. பாருங்க பிள்ளையர், இப்ப நீங்க இந்த செக்ஷனை பாருங்க பிள்ளையர், எல்லா ஆன்சரும் வந்து இதுக்குள்ளேயே இருக்கு. எல்லா ஆன்சரும் இதுக்குள்ளேயே. இதுக்கு பிள்ளை எடுப்பீங்களா? தயவுசெய்து பிள்ளை இதுக்கு வந்து 5க்கு 5 நீங்க கட்டாயம் எடுத்துருக்க வேண்டும். சரியா? ஓகே, குட். இப்ப டெஸ்ட் 6க்கு வரும். ஓகே. டெஸ்ட் 6 என்ன சொல்லுதா சொன்னா, imagine that you are the officer in charge of officer in charge. நீங்க அங்க officer in charge of making railway announcement at the Colombo Fort railway station. சரியா? அப்ப ஃபோர்ட் அதாவது கோட்டை புகையிரத நிலையத்தினுடைய ஒரு அறிவிப்பு பகுதியினுடைய ஒரு அதிகாரியாக நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கற்பனை பண்ணி கொள்ளுங்க. சரியா? நீங்கள் உங்களை கற்பனை பண்ணி கொள்ளுங்க. Study the situation given and write the railway announcement you would make to inform the passengers about the delay of the Uttarathi Manike Express train to Badulle. Use about 40 to 50 words in the following. Right. இப்போ தரப்பட்ட இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யறோம்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று செய்ய போறீங்க. பயணிகளுக்கு நீங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்ய போறீங்க. சரி, அப்ப சிச்சுவேஷன் வழியா வாசிக்கணும். இந்த முறை பிள்ளைய நோட்டீஸ் தெரியல, நோட்டும் தெரியல. சரியா? ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து we have learned in your textbook. அதாவது வந்து அனௌன்ஸ் பண்றது விஷயம் வந்து நாங்க வந்து கிளாஸ்ல படிச்சிருக்கோம். எப்படி பண்றேன்னு சொல்லி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கோம். சரியா?
நாங்க 11 புக்கிலே இருக்க வேண்டும். அந்த மின்சாரம் தடைப்படுறது சம்பந்தமாக ஒரு அந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்ய சொல்லி ஐ ஹேவ் டோல்ட். நான் வந்து படிப்பிச்சிருக்கேன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அந்த என்னோட மாணவர்களுக்கு நான் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே எப்படி சொல்லணும்னு சொல்லி நான் அதை விளங்கப்படுத்தியிருக்கேன். ஸோ அந்த ஐடியா வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து இதை எழுத வேண்டும். சரியா? அனௌன்ஸ்மெண்ட் வந்து எப்படி செய்யலான்னு சொன்னேன். நோட்டீஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட அதில் மாற்றங்கள் இல்லை. அனௌன்ஸ்மெண்ட் டேக்கில் நீங்கள் வந்து நோட்டீஸ் ஸ்ட்ரக்சரை விட்டு நீங்கள் அதை விட்டு நீங்கள் நார்மல் எழுதியிருந்தால் ஓகே, உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். ரைட், ஓகே. இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்தவரையில் அறிவிப்புன்னு சொல்லிக்கல ஒரு ஆளை வெளிப்படை செய்து தான் நீங்கள் வந்து அறிவிப்பீங்க. சரியா? அப்போ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ பாப்பா சிச்சுவேஷனை பார்க்கணும். நேம் ஆஃப் த ட்ரெயின். அப்போ அந்த ட்ரெயின் எந்த ட்ரெயின்னு சொன்னால் இந்த உடல்டை மெனிகே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். கடுகதி புகைதான் உடல்டை மெனிகே. ரைட். த டைம் ஆஃப் த டிபார்ச்சர் 9:30 AM. அப்போ അതിൻ്റെ டிபாசிட் டைம் அது ப்ராப்பர் டைம் வந்து 9:30 AM. பிளாட்ஃபார்ம் അതിൻ്റെ நடைமேடை சரியா எதுன்னு சொன்னால் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல நிற்குதான். சரியா? ஷெட்யூல்ட் அரைவல் அங்கே பதில் ரயில்வே ஸ்டேஷன் அரைவல் அங்கே வந்து அரைவ் ஆனவ அங்கே இப்போ ரீச் ஆக போகுது. அங்கே உடல்டை மெனிகே எக்ஸ்பிரஸ் வந்து பதில் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் ஆகுறது வந்து 3:30 PM. சரியா? டியூரேஷன் ஆஃப் டிலே 1 hour ஒரு மணித்தியாலம் வந்து உங்களுக்கு தாமதமாக போக போகுது. நியூ டிபார்ச்சர் டைம் புதுசா வந்து ஒரு டிபாசிட் டைமை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா 10:30 AM. சரி, அப்ப இதுல இருந்து உங்களுக்கு விளங்கிக் கொள்வது என்ன, 9:30க்கு புறப்பட தயாராக இருந்த ஒரு உடனடி மெனிகே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஒரு சில காரணங்கள் காரணமாக அது வந்து ஒரு மணித்தியாலம் தாமதமாகி 10:30 மணிக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருந்து என்ன செய்ய போகுது, பதுல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்பட போகுது. இதனால வந்து 1 hour வந்து டிலே ஆக போகுது. சரியா? இந்த ரெயின் வந்து என்ன செய்ய போகுது, பதுல ரயில்வே ஸ்டேஷனை வந்து எத்தனை மணிக்கு ரீச் ஆக போகுது, 3:30 மணிக்கு ரீச் ஆக போகுது. சரியா? இதனால பயணிகளுக்கு இதன் காரணமாக இந்த நிலைக்கு காரணம், இந்த அசௌகரியங்கள், இந்த இப்படியான ஒரு நிலைக்கு நாங்கள் வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி முடியும். அப்ப நாங்கள் வந்து ஓகே, அப்ப நாங்கள் இதை எப்படி நாங்கள் தமிழ்ல அனௌன்ஸ் பண்ண போறோம், சும்மா நாங்களா சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்ப பயணிகளின் கவனத்திற்கு, இது நான் கட்டாயம் பயணிகளின் கவனத்திற்கு என்ன சொல்லலாம், 9:30 மணிக்கு பதுளை நோக்கி புறப்படவிருந்த உடல்டை மெனிகே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினானது பலத்த மழை காரணமாக 1 மணித்தியாலம் தாமதமாகி 10:30 மணிக்கு புறப்படும். 10:30 மணிக்கு 3ஆம் நடைமேடையில் இருந்து புறப்பட இருக்கிறது. இந்த ரெயினானது 3:30 மணி அளவில் வந்து பதுளை ஸ்டேஷனை போய் சென்றடையும். இதனால 1 மணித்தியாலம் தாமதம் ஏற்படுகிறது. எனவே பயணிகளாகியவங்களோட நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், இந்த அசௌகரியத்துக்கு வருந்துகிறோம் என்று சொல்றீங்க. சரியா? நோம்பா கேட் பண்ணி பாருங்க தமிழ்ல. சரியா? ஓகே, இப்ப நாங்கள் அதை இங்கிலீஷுக்கு எப்படி எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். சரியா பிள்ளை? நான் வந்து இதுலயே செய்ய போறேன். சரியா? கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நீங்க பாக்குறது மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று வரும், எப்படி எழுதலாம்னு சொல்லி. நான் சிம்பிளா தான் எழுத போறேன். வந்து உங்களுக்கு விளங்கக்கூடிய மொழி நடையில எழுத போறேன். சின்ன வாக்கியங்கள்ல சின்ன கொஞ்சம் உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில எழுதுவேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும், ரைட் இப்படி எழுதலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வரும். சரி, கஷ்டம் இல்ல, ஒரு சிம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ்க்காக கொண்டு நான் எழுத போறேன். சரியா? ஓகே, அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து கொடுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே, நாங்க வந்து அப்ப பயணிகளின் கவனத்திற்கு
அனௌன்ஸ்மெண்ட் என்ற காரணத்தால் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரு அல்லது இதுக்கு ஒரு நோட்டீஸ்ன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அப்போ அந்த ஸ்டாக் நாங்கள் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வழியாக நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அதை எழுதுறோம் சரியா. அப்போ ஏன்னு சொன்னால் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பொதுவாக நாங்கள் தொடர்ச்சியாக அனௌன்ஸ் பண்ணிக்க தொடர்ச்சியாக அறிவிக்கிறது தானே. அப்போ அதை நாங்கள் ஒரு ஃபோம் எதுவும் கொண்டு வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு ஒழுங்கான அமைப்பில் எழுதிவிடுங்க சரியா. ஓகே, இப்போ அப்போ பயணிகளின் கவனத்துக்கு அட்டென்ஷன் ப்ளீஸ். அட்டென்ஷன் ப்ளீஸ். இது கொஞ்சம் பேப்பர் வந்து பேப்பர் வந்து கொஞ்சம் அந்த ஒரு நேரான தன்மை இல்லாததால அந்த சரியா இந்த ரைட்டிங் வந்து சில விட சொத்திக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. மேனேஜ் பண்ணுவோம். அட்டென்ஷன் ப்ளீஸ். அட்டென்ஷன் அப்போ பயணிகளையும் கவனத்துக்கு அட்டென்ஷன் ஆல் பேசஞ்சர்ஸ். சரியா. இதில் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு அந்த மக்களை விழிக்கிறோம் தானே. ஆகவே நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மார்க்க போடும் சரியா. Attention please. Attention all passengers. எல்லா பயணிகளையும் கவனத்திற்கு. அப்ப நாங்கள் உங்களுக்கு ஒரு தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். அது என்னவென்று சொன்னால் அப்ப ஓகே, நாங்கள் அடுத்த வரி போவோம் சரியா. We are pleased to inform you that. அப்ப நாங்கள் உங்களுக்கு தேவையுடன் என்ன தெரிவிப்பது என்னவென்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு அறிவிப்பது என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த உடரட்டை மெனிக்கே express train direct மெனிக்கே express train அப்ப அதை பற்றி நாங்கள் டிஸ்கிரைப் பண்றதால நான் வந்து which என்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பயன்படுத்தி which was அப்ப அது எப்போ புறப்பட தயாராக இருந்தாலும் சொல்றேன். The direct மெனிக்கே express train which was scheduled passive form புறப்பட தயார் டைம் டேபிள் போடப்பட்ட டைம் scheduled to leave. டூட போன நாங்கள் வேர்பின் பேஸ் ஃபார்ம் பயன்படுத்துவோம். to leave for பதுல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு பதுல்ல ரயில்வே ஸ்டேஷன் பதுல்ல at scheduled to leave for Badulla at எப்போ ஷெடியூல் பண்ணப்பட்டது 9:30 AM 9:30 AM will be late அல்லது delayed. be என்றபடியே நாங்கள் பேசிப்போம். delayed will be delayed an hour ஒரு மத்தியாலம் an hour late because of heavy rain. heavy rain மழை ஒரு கடும் மழை காரணமாக என்ன பதுளை நோக்கி புறப்பட இந்த மழை காரணமாக ஒரு மணித்தியாலம் வந்து இந்த 9:30 மணிக்கு புறப்பட இருந்த ட்ரெயின் வந்து ஒரு மணித்தியாலம் வந்து லேட் ஆகும்
சரியா சொல்றோம் ட்ரெயின். அப்ப அதற்கு அக்கார்டிங் டு the according to the new schedule. According to the new schedule, the train will be departed at அப்ப அதுக்கு அமைவாக train will be departed புறப்பட இருக்கிறது எத்தனை மணிக்கு புது டைமின் அடிப்படையில் at 10:30 am from the platform number 3. Okay. அப்ப அதன் அடிப்படையில் வந்து according to the new schedule, the train will be departed at 10:30 am from the platform number 3. அப்ப புது ஷெட்யூலின் அடிப்படையில் 10:30க்கு இந்த ட்ரெயின் வந்து புறப்படும். சரியா புறப்படும். and அத்துடன் and will the train will be departed will be departed and will reach சென்றடையும் and will reach the Badulla railway station at எத்தனை மணிக்கு சென்றடையும் at 3:30 p.m. Inconveniences. We are sorry for the inconveniences. நாங்கள் வந்து அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய அசௌகரியத்துக்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். தேங்க்யூ என்று சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ அனௌன்சிங் தானே. தேங்க்யூ. ஓகே இப்போ பார்ப்போம். ரீட் பண்ணி பார்ப்போம். Attention all passengers. We are pleased to inform you that the Uttaradesi Menike Express train, which was scheduled to leave for Badulla at 3:30 am, will be delayed an hour late because of heavy rain. According to the new schedule, the train will be departed at 10:30 am from the platform number 3 and will reach the Badulla railway station at 3:30 p.m. We are sorry for the inconveniences. Thank you. இதுதான் கிட்டத்தட்ட இது எத்தனை வேர்ட்ஸ் வேறு 50 வேர்ட்ஸ் வேறு அநேகமாக. சரியா இப்படி எழுதினா நீங்கள் இப்படி சிம்பிளாக எழுதியிருந்தாலே உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக்கள் இல்லாமல் நோமலான நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா ஓகே பிள்ளையர். சரியா இது நீங்கள் ஒரு பண்ண தேவையில்லை. சரியா ரைட். அப்போ இதை நாங்கள் அனௌன்சிங் பண்ணிக்க எப்படி சார். Attention all passengers. We are pleased to inform you that the Udalte Menike Express train,
which was scheduled to leave from Badulle at 9:30 a.m. will be delayed an hour late because of heavy rain. According to the new schedule, the train will be departed at 10:30 a.m. from the platform number 3 and will reach the Badulla railway station at 3:30 p.m. We are sorry for the inconveniences. Thank you. சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறோம். ஓகே குட். இப்போ நாங்கள் அடுத்த ஆன்சரை பார்ப்போம். ஓகே ரைட். இப்போ டெஸ்ட் நம்பர் 7. Read the text and answer the questions. இதில் எக்ஸாம் பேப்பர் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, போட்டோ எடுக்கப்பட்டதால கொஞ்சம் கிளியர் இல்லாம சொத்தியாக இருக்குது. சரியா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். சரியா, ஓகே. உங்களுக்கு அனௌன்சிங் ஓகே தானே, விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ read the text and answer the questions ன்னு சொல்றாங்க. ரைட், அப்போ நாங்கள் என்னன்னு பார்ப்போம். Okay, first of all, we will read the questions. Underline the correct answer. What made Pinky go on a treasure hunt was? treasure அந்த பொக்கிஷம், அந்த பொக்கிஷ வேட்டை, புதையல் வேட்டைன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன தூண்டியது, பிங்கியை தூண்டியது என்று சொல்லி அதுக்கு ஆன்சர் வந்துடலாம். Animal that she met in the forest. அவ மீட் பண்ணின விலங்குகள் என்ன? The animal that she met in the forest were, அந்த விலங்குகள் என்னவாக இருந்தன அவளுக்கு. The word that best explains the meaning of the glittering candy. glittering ன்னு சொன்னது மின்னுவது, ஒளிர்வது, பளபளக்குன்னு சொல்லலாம். The animal who supported Pinky at the forest. அப்ப அவங்க அந்த அவளுக்கு சப்போர்ட் பண்ணின அனிமல் அந்த காட்டுல என்ன செய்தது? The people in village, அந்த மக்கள் என்ன செய்தாங்கன்றது கேட்கலாம். ரைட், இப்போ பார்ப்போம், நாங்கள் வாசிச்சு பார்ப்போம். அப்போ முக்கியமான இதுகளை வந்து நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணிட்டு போவோம். ஓகே. In a village far away from the city, சிட்டில இருந்து நீண்ட தூரமாக இருக்கிற ஒரு வில்லேஜ் ஒன்றில் lived a young girl named Pinky. அப்போ ஒரு இளமையான ஒரு கேர்ள் ஒன்று வாழ்ந்து வந்தாலும் அவளுடைய நேம் வந்து பிங்கியும். She was an adventure girl. அவ ஒரு துணிகரமான கேர்ள்ஸாம். சரி, கேர்ள் அவ இருந்தா. Always seeking new experience. அப்போ எப்பவுமே அவ தன்னுடைய புது அனுபவங்களை தான் தேடிச்சிருப்பா. One sunny day, ஒரு வெப்பம், ஒரு சூரிய நாள்ல, ஒரு சரியா நாள்ல Pinky found a mysterious map. சரியா, அப்ப ஒரு மர்மமான ஒரு வரைபடம் ஒன்றை கண்டான், ஒரு படம் ஒன்றை கண்டான். இன் கிராண்ட் ஃபாதர்ஸ் புக் செல். அப்ப அவருடைய பேரனர், கிராண்ட் பேரனருடைய அந்த புத்தக செல்ஃப்ல வந்து காண்கிறா. சரியா, சீசன் அவள் அதுக்கப்புறம் டிசைடட், தீர்மானிச்சுட்டா டு கோ ஆன் ட்ரெஷர் ஹண்ட். அப்புறம் பொக்கிஷ வேட்டைக்கு, அந்த புதையல் வேட்டைக்கு அவ வந்து போறதுக்கு தீர்மானிச்சுட்டாங்க. அப்ப எது அவ தூண்டிச்சு அந்த புதையல் வேட்டைக்கு? மிஸ்டீரியஸ் மேப். சரியா, ஓகே. அப்ப ஆன்சர் என்ன இதுக்கு? முதலாவது எது அவ தூண்டியது? இந்த மிஸ்டீரியஸ் மேப். அப்ப அண்டர்லைன் பண்ணுவோம். அண்டர்லைன் பண்ணுவோம். அந்த குழுவின் அடிப்படையில் வந்து அந்த மேப்பை ஃபாலோ பண்ணி பிங்கி ஜேர்னியை பயணம் செய்தா த்ரூ த ஃபாரஸ்ட் கிராசிங் பபிளிங் ஸ்ட்ரீம். அந்த நீர்க்குமிழிகளால் வர்ற ஒரு ஓடை ஒன்றை க்ராஸ் பண்ணி அந்த காட்டினூடாக அவ பயணம் செய்கிறார். எல்லாம் அந்த போற பாதையில she met many animals who supported her. நிறைய விலங்குகளை சந்திக்கிறாங்க. அது வந்து அந்த விலங்குகள் வந்து அவள் சப்போர்ட் பண்ணுது. வைஸ் அவுல், ஒரு புத்திசாலியான ஒரு ஆந்தி ஒன்று கைடட் த்ரூ த டார்க் ஃபாரஸ்ட். அந்த இருட்டினுடைய காட்டுகளால போறதுக்கு ஒரு ஆந்தி ஒன்று வழி காட்டுது. அண்ட் பிளேஃபுல் ஸ்குரல்
பாயிண்டட் டுவார்ட்ஸ் ஹிடன் கேவ். அப்ப ஒரு ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு அணில் கூட அவளுக்கு வந்து அந்த மறைந்திருக்கிற அந்த குகையை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அந்த அணிலும் உதவியது. அப்ப என்ன செய்யுது? அப்ப அவை வந்து இந்த விலங்குகள் என்னவா இருக்குது அவைக்கு அவாக்கு ஒரு ஓகே. அப்ப அந்த அனிமல்ஸ் என்ன செய்யுது? சப்போர்ட் பண்ணுது என்ன? அப்ப சப்போர்ட் பண்ணினா என்ன மீனிங்? அப்ப ஆன்சர் என்ன? ரூட்டா இருந்தவங்களா, அது ஒரு முரட்டுத்தனமா இருந்தவங்களா, இல்லி இன்டிஃபரண்ட் அவங்க அலட்சியமான தன்மை அப்படியான ஒரு இதுல இருந்தவங்களா, இல்லி ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காங்க என்ன? அப்ப ஃப்ரெண்ட்லி. ஓகே ரைட். அடுத்த கொஸ்டின் என்ன? வேல்யூபிள், ஷைனி, ஓல்டு, கிளிட்டரிங். ரைட். இப்ப பார்ப்போம். As Pinky reached the cave, Pinky அந்த கேவை அடைஞ்ச உடனே she found a glittering chest filled with gold. அவ ஒரு தங்கத்தால நிரம்பப்பட்ட ஒரு மார்பு, அப்படியான ஒரு மார்பு கவசம் அப்படியா இருக்கும். அது என்ன? கிளிட்டரிங் என்ன? மின்னது, பிரகாசிக்குது. அப்ப அதுக்குரிய ஆன்சரும் வந்துட்டு என்ன? அப்ப the word that best explains the meaning of glittering என்ன? பெருமதியானதா, ஷைனியா, பளபளப்பா இருக்குதா, ஓல்டா இருக்குது, பழைய என்ன? ஷைனியாக இருக்கு. ரைட். ஓகே. Animals who supported Pinky at the forest, அப்ப அங்க நாங்க ஏற்கனவே வாசிச்சிட்டோம். refused to come to the village. அப்ப ஓகே, அதை வாசிக்கணும் வேணும். She was not interested in it. அந்த அவள் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டில்லை. she was not interested in. அப்ப அந்த அந்த பொண்ணை பார்த்து இந்த அவள் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டில்லை, சுவாரஸ்யம் இல்லை அவளுக்கு. அவளுக்கு என்னதான் சுவாரஸ்யம் இருந்ததுன்னு சொன்னால், excitement filled her heart as she realized the true wealth was the journey itself. அப்ப அவள் நினைக்கிறாள் என்ன? ஜேர்னி, அந்த பயணம் தான் தனக்கு உண்மையான ஒரு பொக்கிஷம், உண்மையான ஒரு சந்தோஷம் என்றதை அவளுடைய இதயம் முழுவதும் அதுவே நிறைஞ்சிருக்குதான். சரி. she returned to village with new found friends and stories to share. ரைட். அப்ப அவளுக்கு வந்து தன் கிராமத்துக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணால், எப்படி ரிட்டர்ன் பண்ணால், அந்த காடுகள்ல கண்ட நியூ ஃப்ரெண்ட்ஸோடைய டு ஷேர் த ஸ்டோரிஸ், அந்த கதைகளை சொல்றதுக்காக அந்த நியூ ஃப்ரெண்ட்ஸ். அப்ப என்ன ஆன்சர்? அப்ப the animal who supported Pinky at the forest refused to come, வர மறுத்ததா, visited the village with her, stayed where they were. அப்ப அவ எங்க இருந்தோ அங்கே இருந்தவையா. அப்ப visited the village with her, அவளுடன் என்ன செய்யுது? அந்த அவளுடைய வில்லேஜுக்கு சேர்ந்து வருகுது. ஓகே. அப்ப அது கிடைச்சிட்டு. இப்ப the people liked the village. Okay. Everyone in the village celebrated her adventurous spirit. அவளுடைய அந்த துணிகரமான அந்த செயற்பாட்டை என்ன செய்யறாங்க? அவங்க கொண்டாடுறாங்க. And Pinky learned that sometimes the greatest treasures are the memories we create and the friends we make along the way. அப்ப நாங்கள் வந்து எங்களுடைய எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், எங்களுடைய உண்மையான எங்களுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் அந்த எங்களுடைய பொக்கிஷம் உண்மையில என்னன்னு சொன்னால் த மெமரிஸ், எங்களுடைய நினைவுகளும், அது கிரியேட் த ஃப்ரெண்ட்ஸ், அந்த எங்களுடைய நாங்கள் உருவாக்குற நல்ல ஃப்ரெண்ட்ஸ்களும் தான் வந்து நீண்ட நாளைக்கு நிலைச்சிருக்கும் என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அப்ப கடைசி கேள்வி, த பீப்புள் இன் த வில்லேஜ் லைக் ஹர் ட்ரெஷர் ஹண்ட். அப்ப அவருடைய பீப்புள்ல வாழ்ந்த மக்கள் என்ன செய்தாங்க? everyone in the village celebrated. அப்ப செலிப்ரேட்டட் என்ன? அவங்க நல்லா கொண்டாடினாங்க அவளை. அப்ப என்ன செய்தாங்க? liked her treasure hunt, disliked her treasure hunt. அவங்க விருப்பம் இல்லாம இருந்தவங்களா, இல்ல were not bothered, அவங்க அதை பற்றி கவலைப்படாம இருந்தவங்களா, அதை பற்றி பொருட்படுத்தாம இருந்தவங்களா என்ன? அப்ப என்ன? they liked
அவங்க வந்து திரும்பி செலிப்ரேட்டட். அப்போ தே லைக். ஓகே, அப்போ இதுதான் ஆன்சர் பிள்ளைகள். சரியா? இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கு இந்த இந்த செக்ஷன். பாருங்க பிள்ளைகள், இந்த செக்ஷன் உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க, இப்படியான செக்ஷன்ல வந்து நீங்க பிழை எடுக்க கூடாது. ஏன்னா ஆன்சர் எல்லாம் வந்து மேல திறப்பட்ட உங்களோட ரீடிங் அபிலிட்டியை பார்க்கறது தான் நம்மளுடைய நோக்கம். இப்படி நீங்க வந்து ரீடிங்கை வந்து செய்றீங்கன்னு பார்க்கறது. ஆகவே இந்த செக்ஷன்ல வந்து நீங்க பிள்ளை எடுக்கணும். வடிவாக கருத்தூண்டி வாசித்து ஆன்சர் பண்ண வேண்டும். சரியா? ஓகே, அப்ப இது ஈஸியா 5 மார்க்ஸ் எடுத்துறீங்க. ரைட், ஓகே. இப்போ நாங்க கடைசி செக்ஷன் வந்து பார்ட் 1ல வந்து டெஸ்ட் 8ல நிக்கிறோம். இது வந்து ஷார்ட் பேராகிராஃப். நீங்க பேராகிராஃப் on any one of the following topics use 50 to 60 words. அப்ப இதுல ஏதாவது ஒன்று எடுத்து நீங்க எழுதணும். how to use the library, very easy பிள்ளையார். how to use the library, the best gift I have received. நான் ரிசீவ் பண்ண நல்ல சிறந்த ஒரு பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல சிறந்த ஒரு பரிசு நான் அதை பற்றி எழுதணும். சரியா? இதில் ரெண்டில் ஏதாவது உண்டு. நான் போன முறை கம்பேர் பண்ணிக்கிறேன். இந்த முறை வந்த இந்த டாபிக் எல்லாம் வந்து ஈஸியாக இருக்குது. சரியா? அந்த நல்ல வடிவாக எழுதலாம். சரியா? ஓகே, அப்ப நான் வந்து இதை வந்து உங்களுக்கு எழுத 2 டாபிக்கையும் நான் ரைட் பண்ணி காட்டுறேன். சரியா? இதுல லைவா நான் டைப் பண்ண போறோம் இல்லையா? ஓகே, நீங்க பாருங்க. பொறுமையா நீங்க வந்து இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. சரியா? 2 டாபிக்கும் நான் வந்து இதை செய்ய போறேன். அதாவது இது வந்து நான் வந்து என்னுடைய ரைட்டிங் ஸ்டைல், அதாவது சாதாரண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்படி வந்து விளங்க வேணுமோ அது அந்த வகையில வந்து நான் இந்த ரைட்டிங்கை நான் செய்ய போறேன். ஆகவே கவனமா பாருங்க. ஓகே ஓகே, நாங்க இதை பார்ப்போம். எப்படி ஒரு லைப்ரரியை வந்து நாங்க யூஸ் பண்ணணும் என்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, வழியா பாருங்க பிள்ளைகள். ஈஸி டாபிக். நீங்க வந்து சிம்பிளா நீங்க ரைட் பண்ணாலே ஓகே. சரியா? உங்களுக்கு வந்து விஷயம் விளங்கி இருக்கா? கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுதுறீங்களா? சரியான சொற்களை போடுறீங்களா? சரியான முறையில் vocabulary யூஸ் பண்ணீங்களா? தான் செக் பண்ணுவோம். ஓகே, நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். there are many places. There are many places. There are many places. Places என்ன give us, எங்களுக்கு தெரிகிறது, give us peaceful அமைதியையும் and knowledge அறிவையும் தருகிறது. இப்போ தெரிகிறதுக்கு நிறைய பிளேஸ்கள் இருக்குது. அவற்றுள்ள among them, ஸ்டார்ட் பண்றதை பார்த்துக்கணும். among them library is one of them. Library is one of them. அவற்றுள் லைப்ரரி ஒன்றாகும். சரியா? peaceful and knowledge. Among them, library is one of them. அவற்றுள் லைப்ரரி உண்டாகும். This is very helpful. அப்ப இதை நான் சொல்லலாம். This is, இது என்ன உதவி செய்யுது? very helpful for the studies படிப்பிற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. of students, studies of, for the studies of students, for the studies of students. மாணவர்களுடைய படிப்புக்கு மிகவும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம்? மாணவர்களாக நாங்க வந்து இந்த லைப்ரரியை வந்து கவனமாக பயன்படுத்த வேணும்னு சொல்லலாம். as
students, as students, we must use the library very usefully பயனுள்ள வகையில் நாங்கள் வந்து அதை பயன்படுத்த வேண்டும். சரியா? யூஸ்ஃபுல்லி அவற்றுல வந்து நாங்கள் எப்பவும் அங்க என்ன நாங்கள் ஒரு அமைதியை நாங்கள் பேணணும். லைப்ரரியில அமைதியை நாங்கள் எப்பவுமே பேணிக்கொள்ள வேண்டும். அப்ப அதை சொல்லுவோம் நாங்கள் என்ன. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவற்றில் எல்லாம் முக்கியமாக என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we must keep silence keep silence and do not என்ன செய்ய அவங்களை வந்து மற்றவங்களை தொந்தரவு செய்யக்கூடாது. do not disturb others. do not disturb others. அப்ப நான் மற்றவர்களை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது. from the library. அப்ப எங்களுக்கு தேவைப்படுகின்ற புத்தகங்களை நாங்கள் வந்து லைப்ரரியில வந்து வாங்கிக் கொள்ளலாம். அப்ப நாங்கள் அதை வாங்கணும்னு சொன்ன என்ன செய்யணும்? புத்தகங்கள் வாங்கணும்னு சொன்னா நாங்கள் வந்து அவங்க ஒரு மெம்பராக கட்டாயம் சேர வேண்டும். எப்படி நீங்க லைப்ரரி யூஸ் பண்ணணும்னு நான் கேட்டிருக்கு. அப்ப நாங்க அதிന്റെ அந்த ரூல்ஸ்கள் என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும்ன்றதை நாங்க சொல்லுவோம். சரியா? அப்ப நாங்க புத்தகங்களை வாங்கணும்னு சொன்னா என்ன செய்வோம்? அங்கே ஒரு மெம்பரை சேரணும். அப்ப அதை சொல்லுவோம். அப்ப if you want to borrow any books you must join கட்டாயமா. சரியா? must join you must join as a member of the library. மெம்பர் ஆஃப் த லைப்ரரியா நீங்க மெம்பரா நீங்க வந்து கட்டாயம் சேர வேண்டும். பிறகு அப்ப இப்ப நாங்க ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் இல்ல வேணாம் தொடர்ந்து எழுதுவோம். ஆஃப்டர் அது புத்தகத்தை வாய்ச்ச அப்புறம் என்ன செய்யணும்? ஆஃப்டர் ரீடிங் the book, after reading the borrowed books, கடன் வாங்கின புத்தகங்களை வாசித்த பின்னர் we must hand over them, அவைகளை நாங்கள் hand over பண்ணணும் at the library within ஒரு குறிப்பிட்ட நாள் within given days, தரப்பட்ட நாட்களுக்குள்ளே given days. சரியா? ஓகே. நாங்கள் அதை கொடுக்காடியங்களுக்குரிய பனிஷ்மெண்ட் இருக்கும். அதை சொல்லுவோம். unless you return the books you will be fined. உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். சரியா? ஆகவே என்ன செய்யணும்? so we must follow the rules
and regulations of the library. Okay. 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 We must follow the rules and regulations of the library and use it very usefully. அப்ப ஆஹ், ஒரு கொஞ்சம் கூட வந்திருக்குமென்னு நினைக்கிறேன் பேர்ட்ஸ் பிள்ளைகள். உங்களுக்கு நீங்க வந்து இதுல உங்களுக்கு அளவா எடுத்துக்கொள்ளுங்க சரியா. சிம்பிளா இருக்கும் இந்த வசனம். There are many places give us peaceful and knowledge. Among them, library is one of them. This this is பாத்தீங்களா? This is very helpful for the studies of students. As students, use we must use we must use we must use the library very usefully. First of all, we must keep silence and do not disturb other utilizer. We can borrow books which are needed from the library. If you want to borrow any books, you must join as a member of the library. After reading the borrowed books, we must hand over them at the library within given days. Unless you return the books, you will be fined. So, we must follow the rules and regulations of the library and use it very usefully. Okay. பிரியோசனமாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே. இப்போ இது கொஞ்சம் கூட போயிருக்கும். பரவாயில்ல. நீங்க வந்து இப்ப நான் வந்து இப்ப எக்ஸாமுக்கு நான் உங்களுக்கு வழிப்படுத்துற என்ற காரணத்தால வந்து இதுக்குள்ள கொஞ்சம் பாயிண்ட்ஸை வந்து கூடுதலா செய்திருப்பேன். ஆனா நீங்க வேர்ட்ஸ் கவுண்ட் அதை கவனமா ஏன்னா உங்களுக்கு பெறப்பட்ட பிளாங்க்ஸுக்குள்ள நீங்க எழுதி முடிக்கும் அந்த அந்த கிவன் பிளாங்க். அப்ப அதுக்குள்ள எழுதி முடிக்கணும்னா நீங்க வடிவா மேஷர் பண்ணி உங்களுக்கு எத்தனை சொற்கள் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாயிண்ட்ஸ்களை எழுதிக்கொள்ள சென்டென்ஸ்களை எழுதிக்கொள்ளுங்க சரியா. இதுல ஒரு கொஞ்சம் கூட சொற்கள் வந்திருக்கலாம் ரைட். இது ஓகே. இது வந்து ஹவு டு யூஸ் த லைப்ரரி என்ற டாபிக்ல வந்து நாங்க பார்த்துருக்கோம் சரியா. ஓகே. அப்ப நீங்க ஒரே பார்வையில பாத்தீங்கன்னு சொன்ன இந்த சென்டென்ஸ் இந்த பேராகிராஃபை இவ்வளோ ரைட். ஓகே. அதே மாதிரி அடுத்த பேராகிராஃபையும் அடுத்ததை நான் சொல்ல போறேன் சரியா. அதை நாங்கள் இதிலேயே பார்த்துக்கொள்வோம் சரியா. ஓகே. The best gift I have received. அப்ப அந்த டாபிக்ல நாங்க இப்ப பார்ப்போம் ரைட். ஒரு நான் நல்ல பெற்றுக்கொண்ட பரிசு ஒன்று சிறந்த பரிசு அதை பற்றி நான் சொல்லுவோம். ஓகே. அதை பார்ப்பேன் எப்படி எழுதலாம். அதே மாதிரி தான் நான் தொடங்க போறேன் பாருங்க. I have received I have received some gifts from simple sentences please. பாருங்க அப்படி நீங்களும் எழுதலாம் சரியா. My lovable from lovable persons. பட் நான் எனக்கு என்ன அன்புக்குரிய சில நபர்களிடம் இருந்து சில கிஃப்ட்கள் பெற்றிருக்கிறேன். பட் among them அவற்றுள் among them the gift which I received from my father is the best one in my life. Okay.
பாருங்க என்ன சொல்லுது. The I have received some gifts. நான் சில என்னுடைய அன்புக்குரிய நபர்களிடமிருந்து சில பரிசுகளை பெற்றேன். அவற்றுள் வந்து என்னுடைய அப்பாவிடமிருந்து பெற்ற பரிசு வந்து மிகவும் ஒரு சிறந்த ஒன்றாக காணப்படுகிறது. அந்த கிஃப்ட் ஆனது the gift the gift which the gift which was given on my birthday is is a laptop. ஓகே, அவ அந்த என்னுடைய பர்த்டேல அன்று கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்ட் ஆனது ஒரு லேப்டாப் ஆகும். அப்பாவால் கொடுக்கப்பட்டது என்ன லேப்டாப் ஆகும். அப்ப this laptop is very useful for my studies. என்னுடைய படிப்புகளுக்கு வந்து இது வந்து மிகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பெஷலி பிரத்யேகமாக அது என்னதுக்கு உதவுதுண்டா, this is helping to learn English and also it is very easy to access. This is very easy to access anything. என்னத்தை என்றாலும் நான் வந்து இலகுவாக நான் வந்து தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி, ஆங்கிலத்தை கற்பதோட மட்டுமில்லாமல் இலகுவாக என்ன விஷயத்தையும் நான் தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. My father had spent much money அதிக பணத்தை செலவழித்திருக்கிறார் என்னதுக்காக for this gift. For this gift அப்பா எனக்காக நிறைய பணத்தை செலவு செய்திருக்கிறார். For this gift because of love on me. என் மேல கொண்ட அன்பின் காரணமாக அதிக பணத்தை செலவழித்து அவர் அந்த கிஃப்ட் வாங்கி இருக்கிறார் என்று சொல்லுவார். சரியா? So that ஆகையால் so that I will நான் வந்து எப்பவுமே ever keep this wonderful gift இந்த wonderful gift நான் எப்பவுமே என்ன செய்வேன்னு சொன்னா keep with me along my life. My life. Okay, I will ever keep this wonderful gift with me along my life. இந்த வாழ்க்கை நடிகளில் நான் இந்த அப்பாவால் தரப்பட்ட இந்த அப்பா என்ன அன்புக்காக என்மேல கொண்ட அன்பினால் வேண்டி தரப்பட்ட இந்த கிஃப்ட் wonderful கிஃப்டை வந்து நான் வந்து என்ன வாழ்க்கை நடிகளும் வந்து வச்சு வச்சிருப்பேன் என்று சொல்லுவார். Also, let's read again. I have received some gifts from my lovable persons.
Okay, lovable person. But among them, the gift which I received from my father is the best one in my life. The gift which was given on my birthday is a laptop. This laptop is very useful for my studies. Especially, it is helping to learn English and also is very easy to access anything. My father had spent much money for this gift because of love on me, so that I will never keep, I will ever keep, ever keep this wonderful gift with me along my life, my life. வாழ்நாள் முழுவதும் இந்த gift ஓகே ஓகே பிள்ளையர் அவ ரைட்டிங் பார்ட் நல்லா செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு விளங்கி இப்போ இதில் வந்து பிள்ளையர் நான் வந்து எதுவுமே கஷ்டமான சொற்களை பயன்படுத்தலை, ஈஸியான சொற்களை தான் நீங்கள் சும்மா நார்மலாக கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் வழினாலே ஓகே சரியா. அப்போ நீங்களே உங்களுக்குரிய மார்க்ஸ்களை மெஷர் பண்ணிக்கொள்ளுங்க. அவுட் ஆஃப் 40 you will get the 40 marks. I hope that very easy you can get the 40 marks very easily. If you get the 40 marks you will get the A result. It's very simple, easy. ஓகே அப்போ 40 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 35 மார்க்ஸ் சரி ஈஸி. 60க்கு 35 எடுக்க முடியாது அவங்களால. ரைட் ஓகே ஓகே ரைட். அப்போ எவ்வளோதான் பிள்ளைகள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக விளங்கணும். இஃப் யூ ஹேவ் எனி questions regarding this please ask any your valuable question through the comment section. I will answer to you. Okay, I think you will like this video. If you like the video, please like and share it. Don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notification. Okay player, okay, see you in I will see you in part 2 section. I will put the part 2 also as soon as possible. Okay okay player, I think I took the long time to make this video. However, you don't skip the video, you watch the full video, and you will get the new ideas from this video. Okay, thank you player. I will see you in the next video. Okay, bye, take care.